ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முள் சீத்தா பழத்துடைய பயன்கள் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது முள் சீத்தா பழத்தோட சின்ன மரம் தாங்க. பாருங்கள், இனி பூ காயெல்லாம் ஆகலை, சின்ன மரம் தான். இது தாங்க பெரிய மரம். இதில் தாங்க கொஞ்சம் காயும் பூவெல்லாம் வந்திருக்குது. உணவே மருந்துன்னு ஒரு பழமொழி இருக்குது. இந்த காலத்துக்கு இயற்கை உணவே மருந்துன்னே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா உணவு பழக்கங்கள் எல்லாமே மாறி போயிருக்குது. நமக்கு இயற்கையாக கிடைக்கிற காய்கறிகள், பழங்கள் இதிலேயே நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது, நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. அந்த வகையில் நம்ம முள் பழத்தை எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு பல வகையில் பயன்படுதுங்க. பாருங்கள், இதை முள் பழம் நல்லா பெரிய சைஸாக தான் இருக்குது. முள்ளாக இருந்தாலும் வெளியில் உள்ளே வந்து நமக்கு அவ்வளோ டேஸ்டியாகவும் நம்ம ஹெல்த்தியான அதாவது நல்ல மருந்தாக தாங்க இந்த முள் பழம் யூஸ் ஆகுது. ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குங்க. மெயினான யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு ஒரு நல்ல மெடிசின் இது. அதாவது நேச்சுரல் கீமோதெரப்பின்னே ஒரு பேர் இருக்குங்க இந்த பழத்துக்கு. இந்த பழத்தை சாப்பிட்டா கேன்சர் செல்ஸை வளர்ச்சியை தடுக்கவும், அப்புறம் ஏற்கனவே இருந்திருந்தால் அதை குறைக்கவும் நல்லாவே யூஸ் ஆகும். எப்படி நாங்கள் சொல்கிறோன்னா, ஆயுர்வேதத்தில் இந்த பழங்களை யூஸ் பண்ணுறதுக்காக ஆயுர்வேத மருந்து எடுக்கிறவங்க வீட்டுக்கு வருவாங்க. இந்த பழங்களை பணம் கொடுத்து கேட்பாங்க. நாங்கள் விற்பனை செய்கிறதில்ல, நம்மக்கிட்ட இருக்கிறதே 1-2 மரம். அதை நாங்கள் தெரிஞ்சவங்களுக்கு, அதாவது நேரடியாகவே பேஷண்ட்ஸ்க்கு அதிக மகசூல் வரும்போது மகசூலை பொறுத்து இதை கொடுப்போம். ஏன்னா 1-2 மரம் தாங்க இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான் காய்க்கும். அந்த காய்க்கிறத நாங்கள் வியாபாரம் செய்கிறதில்ல. முள் சீத்தாவோட பழங்கள் மட்டும் பயன் இல்லைங்க, அதோட இலை, பட்டை, அதே மாதிரி விதை, வேர் எல்லாமே நல்ல ஒரு மருந்து தாங்க. லேடிஸ்க்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி ஒற்றை தலைவலி இருந்தாலும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். விட்டமின் சி அதிகமாக இருக்கனால நமக்கு செமிக்கிறதுல பிரச்சனையே இருக்காது. நல்ல செரிமான சக்தி அதிகமாகும். எலும்புகளுக்கு நல்ல கால்சியம் கொடுக்குதுங்க. அதே மாதிரி வெள்ளை ரத்த அணுக்கள் அதிகரிக்கும். கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். பாருங்கள், இந்த பழம் உள்ளே எப்படி இருக்குன்னு. இந்த பழம் கிட்டத்தட்ட 2 கிலோ இருந்துச்சு. உள்ளே வெள்ளையாக, அதாவது சதைப்பகுதி கொஞ்சம் நிறையா இருக்கும். கருப்பு கலர் கொட்டை சின்ன சின்னதாக இருக்கும். டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பும் இனிப்பும் சுவை கலந்ததாக இருக்கும். இதை பழம் அப்படியே சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஜூஸை விட பழம்தாங்க நல்லது. இந்த பழம் அதிகமாக சாப்பிட்டா பிபி லோ ஆயிடும். அதனால் லோ பிபி இருக்கிறவங்க இந்த பழம் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பழத்தை கண்டா இனி விடாதீங்க, கண்டிப்பாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.